Good morning, students. Standard 12th, Subject Physics, Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current. Topic, Motion of a Charge Particle in a Uniform Magnetic Field. Previous presentationல நம்ம மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் அதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கிள் மேலே மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? அதோட ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி இதான் ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனாக இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். மோஷன் ஆஃப் ஏ சார்ஜ் பார்ட்டிக்கிள் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கிள் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அதோட மோஷன் எப்படி இருக்கும், சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது டயக்ராம் பாருங்கள். ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கிள் நான் எடுத்துருக்கிறேன். இந்த சார்ஜ் பார்ட்டிக்கிளோட மாஸ் எம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பேப்பருக்கு பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு இன்வெர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே கிராஸ் மாதிரி சிம்பிளில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ அதான் கொடுத்துருக்குறாங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் அப்படிங்கிறது அதோட டைரக்ஷன் இன்வெர்ஸ் டைரக்ஷன். ஸோ பி வெக்டார் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு இன்வெர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அடுத்ததா இந்த ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கிள் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, வி வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய வெலாசிட்டியில் இது ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது வெலாசிட்டி வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 90 டிகிரி. சரிங்களா? டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கிள் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்படி என்ட்ரு ஆகும்போது அது மேலே மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்குறாங்க எஃப் வெக்டாரோட டைரக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கனாலே டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வெலாசிட்டிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ லொரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த போத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் அண்ட் வெலாசிட்டி வெக்டார் வி. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டி வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலராக தான் இந்த மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கிள் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி சர்க்குலர் ஆர்பிட்டில் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ் டைரக்ஷனில் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அது சர்க்குலர் பாத்தில் இந்த மாதிரி மூவ் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டை பார்ட்டிக்கிளை என்ன பண்ணும் அப்படின்னா, சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண அது மேலே ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் இங்கே டயக்ராமில் அந்த சர்க்குலர் பாத்தை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, லொரன்ஸ் ஃபோர்ஸுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு கியூ இன்ட்டு பிவி சைன் டீட்டான்னு கிடைக்கும். ஏன்னா இது கிராஸ் ப்ராடக்ட். டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. டீட்டாங்கிறது the angle between velocity vector and magnetic field ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால டீட்டாவை 90 எடுத்துக்கிறோம். ஸோ சைன் 90யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட மேக்னிடியூட் நமக்கு என்ன கிடைக்கும்? Q இன்ட்டு பிவி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் த நெட் ஃபோர்ஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு கியூவிபி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த ஆப்ஜெக்டை சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது சர்க்குலர் மோஷனில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது மேலே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஸோ இங்கே அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான் எதா ஆக்ட் ஆகுது அப்படின்னா லொரன்ஸ் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லொரன்ஸ் ஃபோர்ஸ்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ mv ஸ்கொயர்ட் பை ஆர் இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை எது ப்ரொவைட் பண்ணுது? மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் QVB இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இதில்
இங்கே வி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த வி ஸ்கொயருக்கு இங்கே உள்ள வியை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து இதிலிருந்து நான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் கால்குலேட் பண்ண போகிறேன். இதான் அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ். ஸோ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஆர் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே எம்வி டிவைடட் பை கியூபி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதான் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இதில் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இதை என்னென்னு எடுத்துக்கலாம், லீனியர் மொமெண்டம் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை கியூ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத். அடுத்ததாக இதில் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சார்ஜ் பார்ட்டிக்கிள் ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதை தான் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த கேபிட்டல் டிக்கு பேர் டைம் பீரியட், அதாவது டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கிள் டு ஃபினிஷ் எ கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன். ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போ அதுக்கான ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு T is equal to displacement by velocity. டைம்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா displacement by velocity. இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல போய் எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எதுக்கு ஈக்குவலாக எழுதிக்கலாம் அப்படின்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா இதோட சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஸோ அதுக்கு 2πr அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுதுன்னா விங்கிற வெலாசிட்டி, ஸோ வெலாசிட்டிக்கு பதிலாக வி அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இதில் ஆரோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி டிவைடட் பை கியூபி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வேல்யூவை இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்போ சப்ஸ்டிட் பண்ணி டி இஸ் ஈக்குவல் டு 2π ஆருக்கு பதிலாக எம்வி டிவைடட் பை கியூபி, இந்த ஃபார்முலாவில் வி இதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எதெல்லாம் இதில் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வியோட வேல்யூ இந்த வியோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2πm டிவைடட் பை கியூபி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைக்ளோட்ரானோட பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. டி இஸ் ஈக்குவல் டு 2πm டிவைடட் பை கியூபி. ஓகேவா? அடுத்ததா இந்த டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல், அதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போதுமே ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா டைம் பீரியட் நம்ம ப்ரீவியஸாக இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், அதோட ரெசிப்ரோக்கல் எழுதினா போதும். இப்போ டைம் பீரியடோட வேல்யூ 2πm டிவைடட் பை கியூபி, அதோட ரெசிப்ரோக்கல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு கியூபி டிவைடட் பை 2πm அப்படின்னு சொல்லி 3.60 கிடைச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் எழுதணும் அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இப்போ 2π, ஸோ 2π அப்படியே எழுதிக்கோங்க. எஃப்க்கு பதிலாக கியூபி டிவைடட் பை 2πm அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதில் 2π கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன கிடைக்கும், கியூபி டிவைடட் பை எம் மட்டும் கிடைக்கும். ஸோ இதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. இதில் ஃப்ரீக்வன்சி f is equal to qb divided by 2πm னு கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை qb divided by m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். சரிங்களா? அடுத்ததா இப்போ இதில் இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 3.596061 இதான் 3.59 டைம் பீரியடுக்கான ஃபார்முலா. அடுத்து ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபார்முலாலையுமே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், டைம் பீரியட் அப்படிங்கிறதுல அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சார்ஜ் மாஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு எது, டைம் பீரியட். ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ்லாம் பாருங்கள், 2π அது கான்ஸ்டன்ட், அடுத்ததாக பி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல ரெண்டு வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் டைம் பீரியட் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா எம்ஐயும் கியூவையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அடுத்ததாக இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதுலேயுமே மாஸ் கியூ இது ரெண்டை டிபெண்ட் பண்ணி தான் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கியூ டிவைடட் பை எம், மாஸ் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ, இதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நமக்கு டைம் பீரியடாக இருந்தாலும் ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ், பார்ட்டிகளோட வெலாசிட்டி இதெல்லாம் அது இன்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு
சார்ஜ் பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அது மேலே மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பார்ட்டிக்கிளை சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் பண்ண வைக்கும்போது அதோட டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கால்குலேட் பண்ணோம். ஒருவேளை இந்த சார்ஜ் பார்ட்டிக்கிள் எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகாமல் சம் ஆங்கிளில் உள்ள என்ட்ரானா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேசஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டியை நம்ம டூ காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறோம். இப்போ சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் ஏ ரீஜன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது வெலாசிட்டி நாட் பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன ஆகும்? வெலாசிட்டியை டூ காம்பனன்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஒன்று பேரலல் காம்பனன்ட், அனதர் ஒன் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட். சரிங்களா? ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ இதில் ஒரு காம்பனன்ட் பேரலல் டு த ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு காம்பனன்ட் பேரலாக இருக்கும், இன்னொரு ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேரலல் ஃபீல்டு ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? வெலாசிட்டியோட பேரலல் காம்பனன்ட் வந்து அதனால் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிரியேட் ஆகாது. ஆனால் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ்னால. ஏன்னா வெலாசிட்டியோட பேரலல் காம்பனன்ட் மேலே லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஏன்னா மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் எப்போ தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னா பார்ட்டிக்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகணும். அப்போ தான் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ மூவ் ஆனால் அங்கே மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் 0. அப்போது பேரலல் ஃபீல்டு மேலே வெலாசிட்டியோட பேரலல் காம்பனன்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஆனால் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் கண்டினியூஸாக ஆக்ட் ஆகி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் இல்லாமல் ஒரு ஹெலிக்கல் பாத்தில் இருக்கும். ஹெலிக்கல்னால் இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் பாத்தில் சார்ஜ் பார்ட்டிக்கிள் மூவ் ஆகும். இந்த பாத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிக்கல் பாத் ஆர் ஸ்பைரல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தான் இது, ஹெலிக்கல் பாத்தில் இருக்குது. இதை எது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? எலக்ட்ரானை நம்ம பார்க்க முடியாது, பட் அந்த எலக்ட்ரான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே மூவ் பண்ண வைக்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எது அப்படின்னா ஒரு கிளவுட் சேம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த கிளவுட் சேம்பர் அப்படிங்கிறது அது உள்ள எலக்ட்ரான்ஸை நம்ம மூவ் பண்ண வைக்கும்போது எலக்ட்ரான் மூவ் ஆன அந்த ட்ரேசஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஜெட்டுலாம் போகும்போது அதுக்கு பின்னாடி அது என்ன போயிட்டு இருக்கக்கூடியதுக்கு பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ட்ரேசஸ் கிடைக்கும், ஒயிட் லைனாக நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கிளவுட் சேம்பர்ஸ்குள்ள எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் ட்ரேசஸ் கிடைக்கும். இதை வச்சு எலக்ட்ரான் எந்த பாத்தில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளவுட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கிளவுட் சேம்பரில் எலக்ட்ரான் மூவ் ஆன அந்த பாத்தோட ட்ரேசஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 3.19. an electron moving perpendicular to a uniform magnetic field of 0.500 t டெஸ்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டால இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா சார்ஜ் பார்ட்டிக்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகுது. ஸோ இப்போ டீட்டாவோட வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 90 டிகிரியில் இருக்கு. அடுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்குலர் மோஷன் ஆஃப் ரேடியஸ் 2.50 மில்லிமீட்டர். இப்போது சர்க்குலர் பாத்தை மேக் பண்ணுது. சர்க்குலர் பாத்தை மேக் பண்ணும்போது அதோட அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் 2.50 mm கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானோட ஸ்பீட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக நம்ம ஸ்பீடுக்கான ஃபார்முலா எழுதிடலாம். v = q or b divided by m. இதுதான் ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேவா? எதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நம்ம ப்ரீவியஸாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் கால்குலேட் பண்ணோம் ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாங்க? ஆட்டோமேட்டிக்காக வியோட வேல்யூ வேணும். அப்போ வியை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் உள்ள டேர்ம்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் கிடச்சிரும். ஸோ அதனால் அதை டைரெக்டாக நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் என்னென்ன டேட்டாலாம் நமக்கு தேவை அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது Q அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகிள். இங்கே எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ Qக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? E அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ -1.60 × 10⁻⁻19 கூலும். இதுதான் Qவோட மேக்னிடியூட். Q கிடைச்சாச்சு. ரேடியஸ் R 2.50 மில்லிமீட்டர். அதை மீட்டருக்கு மாற்றணும்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். நான் 10⁻³
மல்டிப்ளை பண்ணுறேன், ஆரோட வேல்யூவும் எடுத்தாச்சு. அடுத்ததாக பி மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது வந்து 0.500 டெஸ்லா, அதுவும் இருக்குது. எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நம்ம ஏற்கனவே இது தெரிஞ்சு வச்சுருக்கணும், நம்மளை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11 × 10⁻³ kg. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் டேரெக்டாக. இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கியூக்கு பதிலாக 1.60 × 10⁻−19, ரேடியஸ்க்கு பதிலாக 2.50 × 10⁻−3 இன்ட்டு பிக்கு பதிலாக 0.500 டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11 × 10⁻−31. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.195 × 10⁸ வெலாசிட்டிக்கான யூனிட் மீட்டர் செகண்ட் -1. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. சில நேரம் இதில் ரேடியஸ் கேட்பாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதே ஈக்குவேஷனில் ஆர் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு வி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போது நம்ம இந்த கேசஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஆக்ட் ஆகுது. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மோஷன் ஆஃப் ஏ சார்ஜ் பார்ட்டிகல் அண்டர் கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே ரெண்டு ஃபீல்டு ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது. ரெண்டும் எப்படி ஆக்ட் ஆகுது, கிராஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. எப்படி பெர்பெண்டிகுலர் அப்படின்னா, இதில் இந்த கிராஸ் போட்டிருக்கிறது எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், அது இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு இன்வெர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, உள்நோக்கி இருக்குது. சரிங்களா? பி இன் டு த பேஜ். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் பாருங்கள். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் இங்கே இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. அதனால தான் கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்டர் ஆகுது. சரிங்களா? கியூ அப்படிங்கிற இந்த சார்ஜ் பார்ட்டிகல் உள்ளே என்டர் ஆகுது. இப்போ இதோட வெலாசிட்டி, இது என்டர் ஆகக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எப்படிலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ, இந்த நெகட்டிவ் சார்ஜை இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பிளேடு என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். ஒருவேளை இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த பிளேட் இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும், இந்த மேக்னிடியூட் ஆஃப் QE. அப்போது சார்ஜ் பார்ட்டிகல் சென்டரில் இருக்குது, இப்படி இருக்குது, உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. என்ட்ரான உடனே இந்த பிளேட்டில் ஒன்று டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயோ இல்லை அப்வர்ட் டைரக்ஷன்லேயோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அடுத்து மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போது ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு பக்கமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ரிசல்டன்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகும். இப்போ எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படி மூவ் ஆகும். சரிங்களா? அதுதான் இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள், இதிலே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் பார்ட்டிகல் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஏன் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ நெட் ஃபோர்ஸோட வேல்யூ இந்த இடத்துல ஒரு E வெக்டார் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஆக்ட் ஆனால் Q × V வெக்டார் × B வெக்டார்னு எழுதுவோம். அடிஷ்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆனிச்சுன்னா ப்ளஸ் E வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று கேன்சல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கேன்சல் பண்ணுறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு QE, லொரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ QV0B அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே QQ இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இதிலிருந்து வெலாசிட்டியோட வேல்யூ வேணும்னா V = E/B அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அது உள்ள ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்டர் ஆகும்போது அது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி அந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகணும்னா அதோட வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா, the ratio of E/B.
அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் வெலாசிட்டி செலக்டார். அப்போது V0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெலாசிட்டியில் வரக்கூடிய பார்ட்டிகிள் மட்டும்தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தாண்டி வெளியில் வர முடியும். மற்ற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே, இந்த சேம்பருக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். சரிங்களா? இப்போ இதைத்தான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெயின்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஸ்மால் ஐசோடோப்ஸோட மாஸை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ இதில் இங்கே பாருங்கள், ரெட் கலர் டாட் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதுவும் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அடுத்ததாக 2 பிளேட் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பாத்து தான், இது வழியாக தான் சார்ஜ் பார்ட்டிகிள் உள்ளே என்ட்ரு ஆகுது. அப்படி உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிளோட வெலாசிட்டி E/Vக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இதை தாண்டி வெளியில் வர முடியும். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெலாசிட்டி செலக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெயின்பிரிட்ஜில் இருக்குது. இதை நம்ம இதுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸில் பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம முடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.